வணக்கம் உllala நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது திருவாதிரை ஸ்பெஷல் 7 காய் கூட்டு. இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். சௌ, பூசணிக்காய், வாழைக்காய், அவரைக்காய், குடமிளகாய், சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, பச்சை மொச்சை. இந்த எல்லா காய்கறியும் தோல் சீவி தண்ணி ஊற்றி மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு உப்பை போட்டு பருப்போடு சேர்த்து 4 விசில் வச்சு கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப்பு நம்ம பார்க்க போகிறது புளி உப்பு ஊற வச்சுக்கணும். தேர்ட் ஸ்டெப்பு வால்நீல ட்ரை இன்க்ரீடியன்ஸ் போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா தனியா 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், மிளகாய் வற்றல் 10 ஆர் 12 அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி, தேங்காய் பெரிய தேங்காயில் 1 மூடி போட்டு நல்லா வால்நீல ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் ஆற வச்சு மிக்சி ஜார் போட்டு தண்ணி ஊற்றி பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது ஃபினிஷிங் ஸ்டேஜ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதை நம்ம வேக வச்ச குக்கரில் வச்சோம் இல்லையா, அது ஒரு வால்நீல காய்கறி, இந்த அரைச்ச பேஸ்ட்டு, புளி தண்ணி, அதுக்கு இப்போ தேவையான லைட்டாக உப்பு போட்டிருப்போம், இப்போ தேவையான உப்பு போட்டு கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கெட்டிப்பட்டோன்னே நீங்கள் பருப்பை தூக்கி கொட்டினீங்கன்னா சாம்பார் ரெடி ஆகிடும். இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு ஒரு தனி சின்ன பேனில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 2 மிளகாய் வற்றல், அதோட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. தாளித்து குழம்புல போட்டுருங்க. மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை தூங்கினீங்கன்னா உங்களுடைய திருவாதிரை குழம்பு ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிருக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த திருவாதிரை களியும் நான் ஏற்கனவே யூடியூப்பில் போட்டிருக்கேன். இதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.